எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது ரொம்ப நாள் முன்னாடியே நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரெசிபி தான் கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம். நெய்யப்பத்தோட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. உன்னியப்பம் மட்டும்தான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் உன்னியப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம். இது வந்துட்டு அரிசி மாவு வச்சுட்டும் செய்யலாம், அதே மாதிரி பச்சை அரிசி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சும் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு தான் செய்கிறேன், அரிசி ஊற வச்சுட்டு. இதில் மெயினாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு பச்சை அரிசி, வெல்லம், அதே மாதிரி பழம், பாளையங்கோடம் பழம், தமிழில் பூவம்பழம் அப்படின்னு சொல்லுவேன். இது மூணுமே வச்சுட்டு எப்படி உன்னியப்பம் செஞ்செடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு பச்சை அரிசி நான் இங்கே எடுத்துருக்கேன். அரிசி எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லாத நம்ம உன்னியப்பம் வந்து கொஞ்சம் கட்டியாகி போயிடும். அரிசி நல்லா கழுகி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி. ரொம்ப நேரம் அரிசி ஊற வைக்கக்கூடாது. அப்படி ஊற வச்சிருச்சுன்னா நம்ம இதை அரைக்கிறது வந்து வெல்லத்தோட சிரப் ஊற்றி தான், அப்போ வந்து அந்த அளவு வந்து கரெக்டாகாமல் போயிடும். இனிப்புக்காக உன்னியப்பத்துக்கு வெல்லம் தான் சேர்ப்பாங்க. 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கு. அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அது ஃபுல்லாக கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுக்கிறது பழம். இந்த பழத்துக்கு கேரளாவில் மலையாளத்தில் பாளையங்கோடம் பழம் அப்படின்னு சொல்லுவேன். பழுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக புளிப்பாக இருக்கும், நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் நல்ல இனிப்பாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் நான் கடையிலெல்லாம் கேட்கும்போது அவங்க பூவம்பழம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை இருந்தால் 2 மீடியம் சைஸ் ரோபஸ்டா பழம் நல்லா பழுத்தது பார்த்து எடுத்தாலும் போதும். சின்ன சைஸ் பழமாக இருந்துச்சு, அதனால தான் 5 எடுத்துருக்கு. நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 3 இல்லை 4 இருந்தால் போதும். உன்னியப்பத்துக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நான் இங்கே எடுத்துருக்கிறது வேக வச்ச சாதம். 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. நீங்கள் 3/4 கப் இருந்து 1 கப்பு வரைக்கும் சாதம் சேர்த்துடலாம். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மைதா சேர்த்துடுவேன், இல்லை இருந்தால் கோதுமை மாவு சேர்த்துடுவேன். நான் இப்போ அது ரெண்டுமே சேர்க்கலை. அதுக்கு பதிலாக இங்கே வந்து நான் சாதம் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று சேர்க்கணும், அப்போ தான் உன்னியப்பம் சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா வடிகட்டி எடுத்து மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுருக்கு. அரைக்கிறதுக்காக ஆற விட்ட வெல்லத்தோட சிரப் ஊற்றிக்கோங்க. ஆனால் ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றாதீங்க. நமக்கு நல்லா கட்டியாக இருக்கிற ஒரு மாவு தான் வேணும். முதல்ல ஃபுல்லாக ஊற்றி மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போயிடுச்சுன்னா மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் முதல்ல கொஞ்சம் ஊற்றி செக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவெல்லாம் அரைச்சி எடுத்துருக்கு, பழம் சேர்த்துருக்கு, வெல்லத்தோட சிரப் ஊற்றி இருக்குது, அதே மாதிரி வேக வச்ச சாதமும் சேர்த்துருக்கு. இதுக்கான பேட்டர் அரைக்கும் போது பாருங்கள், நல்லா ஃபைனாக இருக்கிற ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு மாவு கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கிரிட்ஸ் இருக்கும். தொட்டு பார்த்தா கையில் நல்லா ரவை சைஸில் இருக்கும். அந்த மாதிரி தான் உன்னியப்பத்தோட பேட்டர் ரெடி பண்ணணும். வெல்லத்தோட சிரப் ஊற்றி அரைக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். தண்ணி ஊற்றி அரைச்சிருச்சுன்னா மாவு ரொம்ப ஸ்மூத்தாகி போயிடும். வெல்லம் ஊற்றி அரைக்கும் போது இந்த மாதிரி தொட்டு பார்த்தா கையில் நல்லா தெரியற மாதிரி தறி சைஸில் இருக்கும். பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு பவுல் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இட்லி மாவோட இன்னும் கொஞ்சம் கட்டியாக தான் நம்ம அரைச்சி எடுத்து இந்த மாவு இருக்கணும். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. 1/4 டீஸ்பூனோட பாதி உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், கூடவே இன்னொரு ஐட்டம் சேர்க்க வேண்டியது இருக்குது. அது இப்போ வறுத்து எடுக்கணும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணியிருக்கு. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகி போகாமல் நல்லா இதே மாதிரி ஒரு எல்லோயிஷ் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம இன்னொரு ஐட்டம் சேர்க்க வேண்டியது இருக்குது. அதுதான் எள்ளு. கருப்பு கலராக இருக்கிற எள்ளு தான் சேர்க்கணும். ஒயிட் கலர் எள்ளு நம்ம உன்னியப்பத்துக்கு சேர்க்க மாட்டேன். கடையிலிருந்து வாங்கின எல்லாம் இருந்தால் நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. கழுகி எடுத்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் கூட போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ரையாகி போகக்கூடாது அந்த எள்ளு. கொஞ்சம் ஃப்ரை ஆன மட்டும் போதும். அதுக்கப்புறம் இதை ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மாவுக்குள்ளே அதுவும் சேர்த்துக்கோங்க.
சூடோடே சேர்க்காதீங்க. சூடோட சேர்த்துருச்சுன்னா மாவு வெந்து போயிடும். அதனால ஆறுனதுக்கப்புறம் அதுவும் இந்த மாவுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம நெய்யிலெல்லாம் வறுத்து வச்சுருந்தா நெய் வந்து ஆறும்போது கொஞ்சம் கட்டி ஆகி போயிடும். அதனால தான் மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கு. ஆனால் சேர்க்கும்போது கொஞ்சம் ஆற விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. பேட்டர் ரெடியாக இருக்கு. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம இது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு உண்ணியப்பம் செய்யலாம். மாவு ரொம்ப நேரம் வச்சதுக்கப்புறம் எடுத்து உண்ணியப்பம் செஞ்சிருச்சுன்னா நம்ம எண்ணெய்க்குள்ளே ஊற்றும் போது ஃபுல்லாக ஃப்ரை ஆகி பால் மாதிரி கிடைக்காது. உள்ளே இருக்கிற மாவு வந்து வெளியே வந்துடும். அப்போ வந்து உண்ணியப்பத்தோட ஷேப்பு ஃபுல்லாக போயிடும். அதனால் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ரொம்ப சூடு காலத்தில் நமக்கு ஒரு 3 மணி நேரம்லாம் வச்சா போதும். நல்லா குளிராக இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு 5 மணி நேரம்லாம் வச்சுட்டு உண்ணியப்பம் செஞ்சுக்கலாம். வீட்டிலலாம் செய்யும்போது முதல்ல ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு உண்ணியப்பம் செஞ்சு பார்ப்பாங்க. கரெக்டாக ஷேப்பில் வந்துருச்சு அப்படின்னா உடனே எல்லாமே செஞ்சுடுவேன். இல்லை அது வரல அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் ரெடி பண்ணேன். இப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணிட்டு இருக்கு. உண்ணியப்பம் கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். இதுக்கு இங்கே உண்ணியப்ப சட்டி அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப பழைய ஒன்று தான் இது. இது வந்து இரும்பில் தான் செஞ்சுருக்கு. ஹஸ்பண்டோட வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒன்று தான் இது. ஓணம், விஷு, ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும்போதெல்லாம் உண்ணியப்பம் செய்கிறது இதில் தான். ஸோ அதில் நம்ம ரொம்ப பழகி இருக்கிற ஒரு காஸ்டையன் கடாயாக இருந்தால் சீக்கிரம் வந்து அதிலிருந்து நமக்கு பண்ணி எடுக்க முடியும். அதனால தான் நான் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நான்ஸ்டிக் தான் இருக்குது, இல்லை பனியார சட்டி தான் இருக்குது, பனியார பேன் தான் இருக்குதுன்னா அதுவும் யூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் ஊற்றி இருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் தான். உண்ணியப்பம் ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறது. நீங்கள் ஆயில் ஊற்றி வேணாலும் செஞ்செடுக்கலாம். இதில் இருக்கிற எல்லா குழியிலுமே ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றணும். அந்த குழியிலிருந்து கொஞ்சம் மேலே தான் எண்ணெய் நிற்கணும். இதுக்குள்ளே நம்ம மாவு ஊற்றும் போது அந்த மாவுக்கு மேலே எண்ணெய் நிற்கணும். அந்த மாதிரி பார்த்து தான் எண்ணெய் ஊற்றணும். தீ மீடியம் சூடில் தான் வச்சுருக்கு. நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு. செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ராப்ஸ் மாவு அதில் ஊற்றிடுச்சுன்னா சீக்கிரம் பொங்கி மேலே வந்து இந்த டைமில் நம்ம உண்ணியப்பத்துக்கான மாவு ஊற்றிடலாம். அந்த பெரிய பெரிய குழியில் ஒரு 3/4 ஃபில் ஆகிற மாதிரி தான் நான் மாவு ஊற்றுறேன். ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஊற்றலை. இன்னும் அந்த மாவு வந்து கொஞ்சம் பொங்கி வந்துடும். அதனால் ஒரு 3/4 நிறுத்திட்டேன். உங்களுக்கு ரொம்ப சின்ன குட்டி குட்டியாக இருக்கிற உண்ணியப்பம் தான் வேணும் அப்படின்னா பாதி ஃபில் பண்ண போதும். எவ்வளோ நம்ம அதில் மாவு ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உண்ணியப்பத்தோட சைஸு பெருசாகவும் சின்னதாகவும் கிடைக்கும். அதே மாதிரி மாவு ஊற்றும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணெய் வந்து மாவுக்கு மேலே நிற்கணும். அப்போ தான் இந்த கொதிக்கிற எண்ணெயில் மாவு ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரே கலரில் ஒரே டைமில் ஃப்ரை ஆகி கிடைக்கும். இல்லை இருந்தால் மேலே இருக்கிற மாவு வந்து பச்சையாக இருக்கும், அதில் இருக்க வெளியே கொட்டிடும், கீழே வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகி கருகி போயிடும். மாவு ஊற்றி பாதி வேகும்போது இந்த உண்ணியப்பம் தனியாக அந்த எண்ணெயில் பொங்கி வந்துடும். அப்போ வந்து இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு 2 சைடுமே ஒரே மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் ரொம்ப டார்க்காக பண்ண வேண்டியதில் இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடும். அதனால் ஒரு மீடியம் ப்ரௌன் கலரில் ஆகும்போது இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து கரெக்டான டைமில் தான் நம்ம எடுத்துருக்கு. எங்கேயுமே ஷேப் எதுவுமே மாறலை. உண்ணியப்பத்தோட கரெக்டான பர்ஃபெக்டான ஷேப்பில் நம்ம உண்ணியப்பம் பண்ணி எடுத்துருக்கு. இதில் நான் வந்துட்டு எள் அதே மாதிரி தேங்காய் எல்லாம் ஃப்ரை பண்ணி சேர்த்தது கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கு. சாப்பிடும்போது இது கூட சாப்பிடுறது ரொம்ப பிடிக்காதனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கு. உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதோட குவான்டிட்டி ஃப்ரை பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம உண்ணியப்பத்தோட ஷேப்பு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். நம்ம எடுத்த அந்த குவான்டிட்டியில் 1/2 கிலோ அளவு அரிசியோட குவான்டிட்டியில் 35 உண்ணியப்பம் செஞ்சு எடுத்துருக்கு. 3 நாள் வரைக்கும் எல்லாம் தான் கெடாமல் வைக்க முடியும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.